வணக்கம் and welcome to home cooking. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பிரஷர் குக்கர் மட்டன் பிரியாணி. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 கிலோ மட்டன் நல்ல பெரிய துண்டுகளா வெட்டி வெச்சுக்கோங்க. இப்போ இதுல 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து மட்டன் பீசஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஊறணும். அடுத்து நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். இப்போ இதில் 6 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி 1 பீஸ், பச்சை மிளகாய் 2, காஞ்ச மிளகாய் 6, திருவன தேங்காய் 2 டீஸ்பூன், கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்ல மசாலாவை நல்ல மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்ட பிறகு 4 வெங்காயம் நல்ல மெலிசாக நறுக்குன்னு 4 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ அந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆன வரைக்கும் வதக்கிட்டு, ப்ரௌன் ஆன பிறகு 3 தக்காளி சின்னதாக நறுக்குனது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா வெந்த பிறகு அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்ண பிறகு ஊற வச்ச மட்டன் பீசஸ் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலாவோட நல்லா சேரணும் இந்த மட்டன் பீசஸ். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மசாலா இந்த பீசஸோடு சேர்ந்து நல்லா கோட் ஆகிருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் 3 கப்பு தேங்காய் பால் ஊற்றணும். ஏன்னா நான் 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலை ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டான்னா நீங்கள் வெறும் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றின பிறகு ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, ஒரு கையளவு புதினா இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போது ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு 7 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க மட்டனை. ஏன்னா நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் பீசஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மட்டன் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ அடுத்தது அரிசியை போட போகிறோம். இப்போ அரிசி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறோம். அதில் இது ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த அரிசியை இதில் போட போகிறேன். அரிசியை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிட் வைங்க. ஃப்ளேம் மீடியம் லோவில் வைக்கணும். ஆஃப் பண்ண உடனே ப்ரெஷர் குக் உடனே திறக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான சுவையான ப்ரெஷர் குக்கர் மட்டன் பிரியாணி தயார். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கர் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்தோங்க. இப்போ நீங்கள் உடனே அதை ட்ரை பண்ணி கொஞ்சம் ஒரு ரைத்தா இல்லைன்னா வேறு ஏதாவது குழம்பு வச்சு கூட இதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.